இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் ஜூலை 22. நம்மை கரம் பிடித்து வழிநடத்த ஆர்வம் கொண்ட தேவன். காரிருள் சூழ்ந்த ஒரு அடர்ந்த காட்டில் எந்த வழி செல்ல வேண்டும் என திகைத்து நீங்கள் தனிமையாயிருந்தால் அது எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலை. அவ்வேளையில் அந்த அடர்த்தியான காட்டின் ஒவ்வொரு அங்குலத்தையும் நன்றாய் அறிந்த ஒருவர் உங்களோடு இருந்தால் அது எத்தனை மகிழ்ச்சியுள்ளதாயிருக்கும். அவர் எங்கு உங்களை நடத்தி சென்றாலும் யாதொரு கேள்வியும் கேட்காமல் மிகுந்த மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் அவரை பின்தொடர்ந்து நீங்கள் சென்று விடுவீர்கள். இனி வரும் எதிர்காலத்தில் இந்த பூமியில் இதுவரையில் நாம் கண்டிராத காரிருளே நம் கண் முன் வர இருக்கிறது. அடுத்து என்ன நடக்கும் என்பதை நம்மால் காண முடியவில்லை. இருப்பினும் நாமோ ஒவ்வொரு நாளும் அடியெடுத்து முன் செல்ல வேண்டியதாயும் இருக்கிறது. சில சமயங்களில் 4 அல்லது 5 சாலைகளின் சந்திப்பில் வந்து நிற்கும் திகைப்பிற்கு நாம் ஆளாகி இருக்கிறோம். அவ்வேளையில் சரியான முடிவை நாம் எடுக்கவில்லை என்றால் அது மிக கேடான விளைவுகளை நமக்கு ஏற்படுத்திவிடும். குறிப்பாய் நம் வேலைகளை தெரிந்து கொள்வதோ அல்லது நம் வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்வதோ ஆகிய தீர்மானங்கள் நம் முழு எதிர்காலத்தையும் பாதிக்க செய்துவிடும். இது போன்ற சமயத்தில் நாம் எப்படி தீர்மானம் எடுத்திட வேண்டும்? பாதையில் இருக்கும் அபாயங்கள், சாலைகளில் இருக்கும் ஆபத்தான குண்டு குழிகள் யாதொன்றும் நமக்கு தெரிவதில்லை. நம்மை சிக்க வைப்பதற்கென்று சாத்தான் விரித்த கன்னிமலைகள் எதுவுமே நம் கண்களுக்கு தெரிவதில்லை. இவ்வளவு கேடான சூழ்நிலையில் நாமோ வாழ்வின் பாதையை தீர்மானம் செய்திட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். இந்த இக்கட்டான வேளையில் நமக்கு முன்னிருக்கும் எதிர்காலத்தை முழுவதுமாய் அறிந்த ஒருவர் நம்மோடு இருப்பது எத்தனை நல்லது என்பது மாத்திரமல்ல, அது நிர்பந்தமான அவசியமாயும் இருக்கிறது. மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம். அவ்வாறு நம்மோடு இருப்பவர் நம் முழு நம்பிக்கைக்கு பாத்திரராயும் இருக்க வேண்டும். இத்தகைய முழு நம்பிக்கைக்குரிய நபரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மாத்திரமே நாம் காண முடிகிறது. நம்மை பாதுகாப்பான சிறந்த பாதையில் நடத்தி செல்வதற்கு மாத்திரம் அல்ல, அவ்வாறு செய்திட சொல்லொன்னா ஆர்வமுடையவராகவும் அவர் இருக்கிறார். ஜெபிப்போமா. எங்கள் பரலோக தந்தையே, எங்கள் மனது விரும்பும் திசை அல்ல, நீர் நடத்த விரும்பும் திசையில் எங்களை நடத்தி செல்ல எங்களை முழுவதுமாய் உம்மிடம் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.